ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பட்ஜெட்டின் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இந்த இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சரிடம் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வணக்கம். தமிழக அரசின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் துறை வாரியான ஆலோசனை கூட்டங்கள் நேற்று முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாளான இன்று காலை பிற்பகல் என 2 வேளை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட இருக்கிறது. இன்று காலை பொறுத்தவரையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக நிதிநிலை அறிக்கையில் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள்: வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தில் ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா, அதற்கான நிதி ஒதுக்கீடு விவரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், தற்போது நிலவரை பொறுத்தவரையில் இனிவரும் காலங்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் துறை சார்பாக அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஆனந்த், அதே போன்று நிதித்துறை அமைச்சர், நிதித்துறை செயலாளர், அதே போன்று ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பிற்பகல் 2:30 மணி அளவில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பான ஆலோசனை கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.